கோத்தனூர் கிராமத்தில் சுயம்பு என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மனைவி செண்பகம் வீட்டிலுள்ள வேலைகளை செய்துவிட்டு கணவனுக்கு துணையாக வயல்வெளிக்கு சென்று விடுவாள். ஒரு சின்ன வயல் இருந்தது. அதில் நெல் விதைத்து அறுவடை செய்வது, அதன் பிறகு உளுந்து விதைத்து அறுவடை செய்வது, இப்படி விவசாயம் பண்ணினான். அவன் மனைவி செண்பகம் நாற்று நடுவது, களை பறிப்பது போன்ற வேலைகளை செய்து வந்தாள். சுயம்பு தனக்கு சொந்தமான மாட்டை வைத்து வயலை உழுவது, வயல் அறுப்பது, இப்படி எல்லா வேலையையும் கணவனும் மனைவியும் சேர்ந்தே செய்தனர். இப்படி இவர்கள் உழைத்தும் அரை வயிற்று பசிக்கு மட்டுமே வயிறை நிரப்பி காலத்தை கழித்து வந்தனர். இவர்களுக்கு கோதை, இளங்கோ என்ற பொண்ணும் பையனும் இருந்தனர். இந்த குழந்தைகளுக்கு 7-8 வயது இருக்கும். ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தனர். கோத்தனூர் கிராமத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் புலியூர் என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் நாச்சிமுத்து என்ற ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி நாச்சியா வீடு நிறைய வேலையாட்கள், எது கேட்டாலும் உடனே கிடைக்கும், அப்படி செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தனர். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. குழந்தை பாக்கியம் இல்லை. போகாத கோவில்கள் இல்லை, செல்லாத மருத்துவமனைகள் இல்லை, சாப்பிடாத மருந்துகள் இல்லை. இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. நாம் யாருக்கும் தீமை செய்யவில்லையே, நமக்கு குழந்தை கண்டிப்பாய் கிடைக்கும் என்று எண்ணி குழந்தைகளை தத்து எடுத்து வளர்க்காமல் 30 வருடத்தை தொட்டுவிட்டனர். அவர்களுக்கு திருமணமான நேரத்தில் குழந்தைகள் பிறந்து இருந்தால் இந்த நேரம் பேரன் பேத்திகளிடம் கொஞ்சி இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஒரு நாள் ஒரு பெண்மணி பக்கத்தில் இருக்கும் கோவிலில் புகழ்பெற்ற சாமியார் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் நேரடியாக நீங்கள் போய் அருள்வாக்கு கேட்டால் உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும், தாமதிக்காமல் அங்கே செல்லுங்கள் என்று அந்த பெண்மணி கூறினாள். உடனே நாச்சிமுத்து மனைவியை அழைத்து கொண்டு சாமியாரை போய் பார்க்க சென்றார். சாமியார் இவர்களை கண்டதும் இவர்கள் கவலைக்கான காரணத்தை தெரிந்து கொண்டார். இருவரின் கையை பிடித்து அவர்கள் முன் ஜென்மத்தில் அவர்கள் இருந்ததை நினைவுபடுத்தினார். நாச்சிமுத்துவுக்கும் நாச்சியாவுக்கும் அவர்கள் முன்ஜென்ம வாழ்க்கை நினைவு வந்து போனது. அவர்கள் இருவரும் சாமியாரிடம், இப்போது நாங்கள் அந்த பையனை எப்படி பார்ப்போம், எங்கே இருக்கிறான், நீங்களே சொல்லுங்கள் என்று கூறினர். உடனே அந்த சாமியார் இங்கு இருந்து மேற்கால 3 மைல் தூரத்தில் ஒரு பெரிய பனைமரம் ஒன்று இருக்கும். அது மிக பெரிய பனைமரம். அது பக்கத்தில் குடிசை வீட்டில் அந்த பையன் ஏழ்மை நிலையில் வறுமையில் வாடுகிறான். உடனே அவனை போய் பாருங்கள் என்று சாமியார் கூறினார். உடனே நாச்சிமுத்தும் நாச்சியாவும் சாமியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு சுயம்புவை தேடி போனார்கள். எப்படியோ கேட்டு சுயம்பு வீட்டுக்கு சென்றனர். சுயம்பும் செண்பகமும் வயல் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு அப்போதுதான் வந்து கஞ்சி குடித்து கொண்டு இருந்தனர். அந்த நேரம் வெளியே யாரோ அழைப்பது போல இருக்கிறது என்று சுயம்பு வெளியே எட்டி பார்த்தான். உடனே நாச்சிமுத்துவும் நாச்சியாவும், நாங்கள் புலியூர் கிராமத்தில் இருந்து உங்களை பார்க்க வந்து இருக்கிறோம், உள்ளே வரலாமா என்று கேட்டனர். உடனே சுயம்பு அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவர்கள் இருவரும், முன் ஜென்மத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஜமீன்தார்கள், நீ எங்கள் வீட்டில் வேலை செய்து வந்தாய், நாங்கள்
உன்னை என் பிள்ளைகளாகவே நினைத்து இருந்தோம். எனது கணவர் வெளியே எங்கே போனாலும் உன்னை துணைக்கு அழைத்து செல்வார். உன் மனைவியும் குழந்தைகளும் எனது பெண் பேர குழந்தைகளாகவே நாங்கள் நினைத்து இருந்தோம். அவளும் எங்களை ஒரு அம்மா அப்பா போலவே நினைத்து இருந்தாள். அப்படி நமது வாழ்க்கை நன்றாக போய்கொண்டு இருந்தது. முன் ஜென்மத்திலும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. இதனால் எங்கள் காலத்திற்கு பிறகு ஜமீன் சொத்து யாருக்கு என்ற பிரச்சனை நடந்து கொண்டு இருந்தது. நாங்கள் உயிரோடு இருந்தால் எங்கள் சொத்தை கோவிலுக்கோ ஆசிரமத்துக்கோ எழுதி வைத்து விடுவோம் என்று எண்ணி எங்களை தீர்த்து கட்ட அவர்கள் முடிவு செய்தனர். நாங்கள் உயிருக்கு பயந்து போய் உங்கள் வீட்டில் தஞ்சம் அடைந்தோம். உங்கள் வீட்டில் இருப்பதை உறவினர்கள் எப்படியோ தெரிந்து கொண்டு உன்னிடம் வந்து கேட்டனர். நீ அதற்கு தெரியாது என்று சொன்னதால் வீட்டோடு உங்களை கொளுத்த முடிவு செய்தனர். நாங்கள் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்காமல் எங்களை உடனே உன் உறவினர் துணையுடன் வேறு ஊருக்கு அனுப்பிவிட்டாய். உன்னையும் உன் மனைவி குழந்தைகளையும் வீட்டோடு எரித்து விட்டனர். நாங்களும் எரிந்து விட்டோம் என்று அவர்கள் நம்பினார்கள். அதன் பிறகு வெளியூரில் இருந்தே எங்கள் வாழ்க்கையும் முடிந்து விட்டது என்று அழுதனர். எங்கள் சொத்தை அரசு அவர்களுக்கு சொந்தம் விட்டது. நாங்கள் இறந்து விட்டோம், எந்த உயிலும் எழுதவில்லை என்பதால் அரசு அவர்களுக்கு சொந்தமாக்கி விட்டது எங்கள் ஜமீன் சொத்தை என்று கூறி முடித்தனர். செண்பகமும் சுயம்பும் அவர்கள் கதையை கேட்டு பதில் சொல்லாமல் இருந்தனர். உடனே நாச்சியா, என்னப்பா நீங்கள், நாங்கள் கதை சொல்லுகிறோம் என்று நினைக்கிறீங்களா? நாங்கள் சொல்வது உண்மை என்பதற்கு நீ உன் மனைவி பிள்ளைங்கள் காலில் அம்பு வடிவில் மச்சம் இருக்கும் என்று கூறினாள். உடனே சுயம்புவுக்கும் செண்பகத்திற்கும் ஆச்சரியம். அவர்கள் சொல்வது போல காலில் மச்சம் இருந்தது. எப்படியோ நாச்சிமுத்துவும் நாச்சியாவும் சுயம்புவையும் செண்பகத்தையும் குழந்தைகளையும் சமாதானப்படுத்தி தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அங்கே ராணி ராஜா போல இருவரும் வாழ்ந்தனர். அவர்கள் முன் ஜென்மத்தில் செய்த பலன் இந்த ஜென்மத்தில் கிடைத்து சந்தோஷமாய் குழந்தைகளுடனும் தனது தாய் தந்தையான நாச்சிமுத்து நாச்சியாவுடனும் சந்தோஷமாக வாழ்ந்தனர்.